Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வைன் ஃபேஷியல் எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு அஃபோர்டபிளான ஒரு ஃபேஷியல் கிட் வச்சு நான் செஞ்சு காட்ட போறேன். சோ இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் Aryanveda பிராண்டோட வைன் வாவ் ஃபேஷியல் கிட் தான் யூஸ் பண்ண போறேன். பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். உள்ள வந்து கிளென்சர், ஸ்க்ரப், மசாஜ் க்ரீம் அப்புறம் பேக் வச்சிருப்பாங்க. இது கூட ஒரு ஆன்டி பிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிளென்சர். இது வந்து ஒரு ஜெல் டைப்பில் இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எந்த கெமிக்கல் ஸ்மெல்லும் இல்லை. ஸோ இதை நான் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஜெல் வந்து எடுத்துகிட்டு ஃபேஸில் வந்து கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 5 minutes நான் வந்து இந்த கிளென்சிங் ஸ்டெப் வந்து பண்ணுறேன். கிளென்சிங் ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் நல்லா கிளென்ஸ் பண்ணால் தான் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ஸ்க்ரப் ஸ்டெப்புக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸில் வந்து டர்ட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரப் பண்ணும் போது போர்ஸ்குள்ளே அந்த டர்ட்லாம் போயிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து தொடச்சி எடுத்துடுறேன். ஸோ கிளென்சிங் பண்ணி முடிச்சதுமே ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் பிரைட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கையில் நான் எடுத்துக்கிறேன். இதை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ அதனால் எப்போவுமே நான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் மைல்டாக தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன். பட் இந்த நோஸ் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் அங்கே தான் நமக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் ஏரியாவில் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன். சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் வந்து எப்போவுமே ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகிடும். அதனால சும்மா ஒரு 2 minutes ஸ்க்ரப் பண்ணால் போதும். நான் வந்து ஜஸ்ட் 1.5 minute தான் வந்து ஸ்க்ரப் பண்ணேன் எக்ஸாக்டாக. எப்போவுமே ஃபேஷியல் இல்லை ஃபேஸ் பேக் எது அப்ளை பண்ணாலுமே நெக் ஏரியாவை நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் வீடியோக்காக நெக் ஏரியாவில் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல. பட் நீங்கள் வந்து நெக் ஏரியாவை இக்னோர் பண்ணாமல் அதுக்கும் சேர்த்து தான் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதையும் வந்து வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துட்டேன். ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபேஸ் வந்து ரெட்னஸ் அப்படிலாம் எதுவும் ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த மூக்கு கிட்ட வந்து நான் கொஞ்சம் தண்ணி வச்சு வெட் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே இருக்க பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் ரிமூவர் டூல் வச்சு நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி நீங்கள் அழுத்தம் கொடுத்து இதை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ரொம்ப இரிட்டேட் ஆகிடும் ஸ்கின். அப்புறம் ரொம்ப வலிக்கவும் செய்யும். கொஞ்சம் மெதுவாக மைல்டாக பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எது வருதோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ வராத ஏதாவது ஒரு பிளாக் ஹெடோ ஒயிட் ஹெடோ இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் பிங்கிஷ் ரெட்டாக இருக்கும். பட் இது கொஞ்சம் நேரத்தில் போயிடும், அதனால பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மசாஜ். ஒரு ஃபேஷியலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் தான். பிகாஸ் ஃபேஷியல் பண்ணும்போது ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் பூஸ்ட் ஆகணும். அதுக்கு வந்து மசாஜ் தான் ஒன்லி வே. ஸோ நல்ல டைம் எடுத்து 10 to 15 minutes வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. இப்போ இந்த மசாஜ் வந்து யாராவது நமக்கு பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் செல்ஃபாக பண்ணிக்கும் போது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இதை பாருங்கள். ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பட் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், மசாஜ் வந்து எப்போவுமே அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் மோஷனில் தான் இருக்கணும். எதுவுமே வந்து கீழ் நோக்கி நீங்கள் ஃபேஸில் பண்ணக்கூடாது. மசாஜ் வந்து கையில் தான் பண்ணணும்னு இல்லை. உங்ககிட்ட ஏதாவது மசாஜ் டூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கையில் தான் பண்ணுறேன். முகத்தில் வந்து சில டைம் வந்து நமக்கு நீர் வந்து கோத்திருக்கும். அப்போ இந்த மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நீரெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகிடும். எப்படின்னா அதுதான் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் மோஷனில் கொண்டு போகும்போது ஃபேஸில் இருக்க நீர் எல்லாமே வந்து ஓரமாக, அதாவது முகத்துக்கு ஓரமாக போயிடும். ஸோ ஃபைனலி வந்து அதை கீழ் நோக்கி நீங்கள் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸில் அந்த கோத்திருந்த நீர் எல்லாமே வந்துடும். மசாஜோட ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து அதுதான்.
கண்ணு கிட்ட மசாஜ் பண்ணும்போது கீழ்ப்பகுதியில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, பிகாஸ் அந்த ஏரியா ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக அந்த இடத்துல மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு கம்ப்ளீட் 10 minutes மசாஜ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், ஃபேஸ் ஓரமாக நான் கீழ் நோக்கி அதை கொண்டு வரேன். இப்போ முகத்தில் இருக்க நீர் வந்து எனக்கு ஏதாவது கோத்து இருந்தாலும் எனக்கு வந்து அது ட்ரெயின் ஆகிருக்கும். மசாஜ் முடிச்சதும் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் க்ரீமை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணிவிடுங்க, பிகாஸ் ஸ்கின்னுக்கு எது தேவையோ அது ஆல்ரெடி அப்சர்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். டு மை சர்ப்ரைஸ் இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஜெல் டைப்பில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் வந்து காயறதுக்குள்ளே இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபேஷியல் கிட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நார்மலாக 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. கிளென்சர், ஸ்க்ரப், மசாஜ் க்ரீம், அப்புறம் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட். இது வந்து ப்ரைஸ்ட் ஃபார் ₹250 தான். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ஸ் வந்து இவ்வளோ இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு 3 times இல்லை 4 times வந்து நீங்கள் இதை வச்சு ஃபேஷியல் பண்ணலாம். ஸோ கிளென்சர், ஸ்க்ரப், அப்புறம் மசாஜ் க்ரீம் இது 3 வந்து பார்த்தீங்கன்னா 13 grams. ஃபேஸ் பேக் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 16 grams. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து கிரேப் சீட் ஆயில், கிரேப் ஜூஸ், கிரேப் ஃப்ரூட், கெம்மைல் அண்ட் ராஸ்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு ஜெல் மாதிரி இருக்குது. பட் இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரை ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ட்ரை ஓகே லைட்டாக ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஓகே ட்ரை ஆகுதான்னு பார்க்கலாம். சாரி ஃபார் த எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ், அதை கொஞ்சம் கேர் பண்ணிக்காதீங்க. ஒரு ₹250 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஃபேஷியல் கிட் கண்டிப்பாக வந்து வர்த் தான். கிட் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக நல்லா எலாஸ்டிசிட்டியோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட எனக்கு வந்து ஒரு ஆன்டி பிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 60 ml. ஆரியன்வேதா பிராண்டில் நான் வந்து ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஃபேஷியல் கிட் தான், ஒயின் ஃபேஷியல் கிட். ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. இதில் எதுலையுமே கெமிக்கல் ஸ்மெல் எதுவுமே எனக்கு வரல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 minutes வந்து ஆச்சு. ஓகே, லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது, பட் என் கையில் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. டோட்டலி வந்து ஒரு 13 to 15 minutes வந்து ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இதை நான் வைப் பண்ணி எடுத்துட்டேன். என் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. பிக்ஷலுக்கு முன்னாடி என்னோட இருந்த ஸ்கின் டோனுக்கும் இப்போவும் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. ஒரு க்ளோ தெரியுது, ஒரு சட்டில் க்ளோ வந்து தெரியுது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் இல்லை, எரிச்சல் எதுவுமே இல்லை. ஆல்சோ இந்த பேக், ஐ திங்க் இந்த பேக்கோட பெனிஃபிட் வந்து போட்டிங்கன்னா, இப்போ நார்மல் பேக்ஸில் வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் ட்ரையாக இருக்கும். இது ஃபேஸ் வந்து இன்னும் மாய்ஸ்சர்டாக, ரொம்ப ப்ளம்ப்டாக, ரொம்ப சூப்பராக எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ரை ஃபீலிங்கே எனக்கு வந்து வரல. ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு நிஜமாவே இந்த ஃபேஷியல் கிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் இல்லை ஃபேஷியல் கிட்டில் வர பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது லைட்டாக ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த பேக் நான் போடும்போது எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அப்புறம் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ என்னோட ஸ்கின்க்கு வந்து இந்த ஃபேஷியல் கிட் சூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.